செப்டம்பர் 26ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம். எசேக்கியேல் 35:13. நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள், அதை நான் கேட்டேன் என்பதே. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் கூறுகிறது. இங்கே கர்த்தருக்கு விரோதமான பெருமையான பேச்சு என்பது எதை குறிக்கிறது என்பதை தியானிக்கலாம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணின மனிதனுக்கு அல்லது தமது ஜனத்தை சிறுமைப்படுத்தும்படி இகழ்கிறவர்கள் தங்களையும் அறியாமல் தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டி பேசுவதாகவே தேவன் கருதுவார். எப்படியெனில், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை மூடனே என்று பேசுகிறவர்கள் தங்களையும் அறியாமல் கர்த்தருக்கு விரோதமாக பெருமையாக பேசுகிறார்கள். இவர்கள் யாரை மூடன் என்று சொல்லுகிறார்களோ அந்த மனிதரை தேவன் தாமே உருவாக்கி அபிஷேகம் பண்ணி இருக்கையில் அந்த மனிதனை இவர்கள் மூடன் என்று சொல்லும்போது அது தேவனையே சொல்வதற்கு சமமானதாகவே கர்த்தர் பார்ப்பார். மூடனே என்று மற்றவர்களை சொல்வதில் எங்கே பெருமை இருக்கிறது என்றால், அவர்கள் மூடன் என்று சொன்ன மனிதனை விட தான் அறிவாளி என்று மறைமுகமாக சொல்கிறார்கள் என்பதே உண்மை. ஆகவே இதில் பெருமை உள்ளது. இதையே சங்கீதம் 31:18 நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக என்று வேதம் கூறுவதை கவனியுங்கள். அதே போல தேவ பிள்ளைக்கு எதிராக தங்களை நல்லவர்களாக காண்பிக்க உண்மைக்கு மாறான பொய்களை அவர்களுக்கு எதிராக பேசுகிறவர்களும், அது மாத்திரமல்ல துணிகரமாக தேவ பிள்ளைகளை சபிக்கிறவர்களும் தங்களை பரிசுத்தவான்களாக எண்ணிக்கொண்டுதான் சபிக்கிறார்கள். இதுவும் கர்த்தருக்கு விரோதமான பெருமைகளாகவே தேவன் கருதுகிறார். சங்கீதம் 59:12 அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக என்று வேதம் திட்டவட்டமாக கூறுவதை கவனியுங்கள். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமான பேச்சுகளை கர்த்தர் கணக்கில் வைத்து அதில் ஒரு நிறைவு வர தேவன் காத்திருப்பார். இப்படிப்பட்ட இகழ்ச்சிகளும் பொய்களும் சாபமான வார்த்தைகளும் பெருகி தன் கணக்கை நிறைவு செய்கிற போது தேவனுடைய தீர்ப்பு உண்டாகும். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு விலகி தாழ்மையோடு ஓட்டத்தை ஓடி ஜெயம் எடுப்போம். ஆமேன். அல்லேலூயா.